புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற கொடுமையான நிலைமையை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? எதை வச்சு சொல்றாரு? அப்படியே இதை வச்சுதான். ஏன் இப்படி டிசைன்? அப்படி என்ன டிசைனுங்க? அதுதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போய் நேற்றைக்கு முன்தினம் பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜயோட பனையூரில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்துக்கு வந்துருக்காரு விஜய். உள்ள என்ட்ரி ஆகுறாரு. திடீர்னு பாருங்க ஒரு கூட்டம் வழிமறிக்குது. வழிமறிச்சா நீ ஏன்பா நிக்கிற, விட்டு ஏத்துப்பா வண்டி எல்லாருமே இல்லையா சார்? பெண்கள்லாம் நிக்கிறாங்க சார். இருக்கட்டும்ன்ற நானு வண்டியை விட்டு ஏத்து. இல்லைங்க இறங்கி என்னன்னு கேட்கலாம், கேட்கக்கூடாது. நான் சொல்றேன் அவங்க மேல ஏத்தி அடிச்சு தூக்கிட்டு போயினே வண்டி எடுத்துன்னு. ஏன் இப்படி? இப்போ அங்க இருக்கிறவங்க ஏதோ சமூக துரோகிகள், சமூக விரோதிகள், தீவிரவாதிகள், கலகக்காரர்கள், கலவரக்காரர்கள், பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுக்காக நிக்கிறாங்கன்னு தெரிகிற பட்சத்துல ஓகே, காரை நிறுத்தாம அடிச்சு தூக்கிட்டு போயினே இருக்கிறான்னு கூட சொல்லலாம். ஆனா பாருங்க, அவரோட கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற சொந்த கட்சியை சேர்ந்தவங்க கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனையை குறித்து பணத்தை வாங்கின்னு போஸ்டிங் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்தினுங்கிற விஷயத்தை முறையிடுவதற்காக அவங்க கட்சியை சேர்ந்தவங்க நிற்கிறாங்க. அதுல நிற்கிறவங்கள அஜிதா என்பவர் தான் அந்த அம்மா. யார் அந்த அஜிதா என்பவர்? நண்பர்கள் 2 நாளா பார்த்துன்னு யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சுருக்கமா நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ விஜய் வண்டி வந்துட்டு இருக்கு, வழி மறிக்கிறாரா? வண்டியை நிறுத்துவாரு, நிறுத்தி இறங்கி கீழே வந்து என்னன்னு கேட்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில், ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல நான் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பெண்கள் பாதுகாவலர்களை நான் தான் நம்பர் 1 சொல்ற தூய சக்தின்னு சொல்றாரு. சரி, கண்டிப்பா நிறுத்தி என்னன்னு கீழே இறங்கி வந்து கேட்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேர்ல நிக்கிறாங்க. ஆனா பாருங்க, நிற்பது பெண்ணென்றும் பாராமல் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இப்ப புரியுதுங்களா எதற்காக அந்த மாதிரி கேட்டாரு? அவங்க கட்சியை சேர்ந்த கூட்டத்தை பார்த்து. நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? எதுக்கு தலையாட்டினாங்க இப்ப தெரியுதா? சொந்த கட்சிக்குள்ளவே பெண் நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சுங்க. அதை குறித்து தான் நீங்க கேட்கறீங்க, நல்லா தெரியுது. அதனால தான் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு கேட்கும்போது இல்லைன்னு தலையாட்டினாங்க. ஆனா பாருங்க, அதெல்லாம் கூட போன வாரம். இது இந்த வாரம் நிர்வாகிகளாலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை கொஞ்சம் மாறி அப்கிரேட் ஆகி இப்ப பாருங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தலைவனாலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு. வழியே மறிக்கிறாங்க. கீழே இறங்கி வந்து என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, ஏமா ஏற்கனவே வேற ஒரு பிரச்சனை போயிருக்குது, இந்த நேரத்தில் ஏம்மா என் கழுத்தா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைமா, இது வந்தாலும் ஆபீஸ்க்குள்ள வந்து பேசக்கூடாதான்னு கூட பாருங்க. கீழே இறங்க வேண்டாங்க, கார் டோரோட கண்ணாடியை திறந்து கூட பாருங்க, என்ன ஏதுன்னு கேட்கல, விட்டு ஏத்துறா போட்டோம் வண்டி. சரி, எதுக்காக இந்த கொலைவெறி? பெண் என்று கூட பாராமல் வண்டியை விட்டு ஏத்திட்டு போறது எதுக்கு தெரியுங்களா? ஆடா, அவங்க திமுக கைகூலிங்க. அவங்க அத வந்து அஜிதா அக்னல் என்னும் திமுகவுடைய கைகூலி அஜிதா அக்னல் அக்கா. முதல்ல இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சு வெளியில் வந்ததை அடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு? ஏங்க இது எங்க உட்கட்சி விவகாரங்க, உட்கட்சிக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், திமுக கூட தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் அப்படி அப்படிதான் இருக்கத்தான் செய்யும்னு சொல்லி பாருங்க, உட்கட்சி விவகாரம் சொல்லி தான் முடிச்சாரு. நேரம் போக போக பிரச்சனை அளவுக்கு அதிகமாக வெடித்து ஆனந்த் பாருங்க லட்சக்கணக்கில் காசெல்லாம் வாங்கின்னு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற உண்மை வெளியில் வந்ததை அடுத்து டக்குன்னு பாருங்க பிளேட்டையே மாத்தி திமுகவோட கை கூலிட்டாங்க. அத வந்து அஜிதா அக்னல் என்னும் திமுகவுடைய கைகூலி அஜிதா அக்னல் அக்கா. தப்பே கிடையாது. திமுக கைகூலி என்று சொல்லி உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய, காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டு கொடுக்குற இந்த பிரச்சனையை அப்படியே கட்சி பக்கம் கைமாத்தி விடுறது தப்பு கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். தப்பு தான். இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேமா சூசோ இல்லாத ஜென்மங்களுக்கு தப்பே கிடையாதுன்னு வச்சுப்போமே, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த அஜிதா என்பவர் திமுகவோட கைக்கூலி என்று எப்ப தெரிஞ்சதுங்க? படத்தில் இருக்கார் இல்லைங்களா, இவருடைய பெயர் பில்லா ஜெகன். ரஜினிகாந்த் நடித்த பில்லா என்கின்ற திரைப்படத்தின் பெயரை ஜெகன் என்கின்ற இவருடைய பெயருக்கு முன்பாக சேர்த்து கொண்டு பில்லா ஜெகன் என்று சொல்கின்ற இவர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுகவோட இளைஞர் அணி செயலாளராக இருந்தார். இந்த பில்லா ஜெகன் என்பவருக்கும் அவருடைய தம்பியான சிம்சன் என்பவருக்கும் இடையில் சொத்து தகராறு ஏற்படுகிறது. அதன் காரணமாக அவருடைய தம்பி சிம்சனை இந்த பில்லா ஜெகன் என்பவர் சுட்டு கொலை செய்கிறார். இந்த பில்லா ஜெகன் அவருடைய தம்பியான சிம்சனை சுட்டு கொன்ற அந்த ஆண்டு என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஆண்டு 2019.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜெகன் கைது செய்யப்படுகிறார். அதை அடுத்து திமுக கட்சியிலிருந்து அவர் தற்காலிகமாக நீக்கப்படுகிறார். திமுக கட்சிக்குள்ள தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞர் அணியில பொறுப்பாளராக இவர் ஜெகன் இருந்தாலும் அப்போது இருந்தே இவர் தீவிர விஜய் ரசிகர். விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு பொறுப்புல இருந்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தவர். பில்லா ஜெகன் அவரது தம்பியை சுட்டுக் கொன்ற வழக்கு விசாரணை வந்த சமயத்தில் நான் வேணும்னு திட்டம் போட்டு கொலை செய்யணும்னு நோக்கத்தோட கொலை பண்ணலைங்க, காலில் சுட்ட நானு, ரத்தப்போக்கு அதிகமான காரணத்தினால் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி தான் பாருங்க விசாரணையில அவர் ஜாமீன் வாங்கி வெளியே வர்றார். அதை அடுத்து விஜய் கட்சி தொடங்கியவுடன் விஜய் மக்கள் இயக்கத்தில் பல ஆண்டுகளாக ஒரு பொறுப்பில் இருந்து செயல்பட்ட இந்த பில்லா ஜெகன் விஜய் கட்சியோட தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக உயர்வதற்கு சில பல லட்சங்கள் புஷி ஆனந்துக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திடீர்னு பாருங்க இடையில ஒரு ட்விஸ்ட். இந்த பில்லா ஜெகன் என்பவர் மீண்டும் திமுகவில் இணைகிறார். அப்ப டிவிகே கட்சியோட தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக உயர்வதற்கு சில பல லட்சங்கள்லாம் ஆனந்துக்கு கொடுத்தாரு. அந்த பணம் என்ன வருது? அந்த பணத்துக்கு தான் எனக்கு பதிலாக என்னுடைய சகோதரி அஜிதாவுக்கு போஸ்டிங் போட்டு கொடுங்க. என்னப்பா இது, ஏதோ பொருளை வியாபாரம் செய்யற மாதிரி டக்குன்னு கைமாத்தி விடுற மாதிரி எனக்கு பதிலாக இவருக்கு பதிலாக அவர்னு சொல்றீங்க, சரியில்லைங்களே. எப்படிங்க உங்களுக்கு பதிலாக உங்க சகோதரிகளை சீட்டு கொடுக்க முடியும்? ஏங்க அவங்களும் சும்மா கேட்கலங்க, பல ஆண்டுகளாக என்னுடன் சேர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தோரணம் கட்டியிருக்காங்க, கொடி கட்டியிருக்காங்க, போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, பேனர் வச்சிருக்காங்க, கட் அவுட் வச்சிருக்காங்க, பாலாபிஷேகம் பண்ணிருக்காங்க. என்னுடனே சேர்ந்து பல ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்திருக்காங்க. அவங்க எப்படி சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா? அங்க பாருங்க, ஆதாரத்தை எடுத்து போடணும்னு சொல்லி பனையூர் அலுவலக வாசலில் ஆதாரத்தை எடுத்து கொட்டுறாங்க. நானும் என்னுடைய சகோதரர் பில்லா ஜெகனும் விஜய் மக்கள் இயக்கத்துக்காக எத்தனை ஆண்டு காலம் ராப்பகலாக உழைத்தோம் என்கின்ற ஆதாரத்தெல்லாம் எடுத்து கொட்டுறாங்க. கொட்டுங்க. நீங்க எவ்வளவுதான் பல ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்துக்காக உழைத்து கொட்டியதை ஆதாரங்களை கொண்டு வந்து இங்க கொட்டினாலும் வாய்ப்பு இல்லைங்க, நாங்க உங்களை ஏத்துக்க மாட்டோம். நீங்க ஒட்டுமொத்தமாகவே உங்கள் சகோதரன் பில்லா ஜெகனோடு சேர்ந்து திமுக ஸ்லீப்பர் செல்லாக இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஆமா, விஜய் வீட்டுல அரிசி வேகல்னா கூட பாருங்க திமுக தான் காரணம். தமிழ்நாட்டில இருந்து புதுச்சேரியில இருந்து அமெரிக்கா வரைக்கும் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் திமுக திமுக திமுகன்னு சொல்லி பாருங்க, இவங்க உட்கட்சி விவகாரத்துக்கும் திமுக தான் காரணம். திமுக கைக்கூலி அஜிதா என்பவர். அதனாலதான் பாருங்க விஜய் காரை வேண்டுமென்றே வழிமறித்து அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை வந்து அஜிதா அக்னல் என்னும் திமுகவுடைய கைகூலி அஜிதா அக்னலக்கா அவர்கள் வந்து இப்போ தலைவரோட காரை நிப்பாட்டி அவரை வந்து அது வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி இருக்கு எங்க கழகத்தை. அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு கழகத்தோட சார்பில் வந்து கண்ணிய கண்டிக்கிறோம் அவங்களை வந்து. அப்படிங்களா? இந்த பில்லா ஜெகன் என்பவராக இருக்கட்டும், அவருடைய சகோதரியான இந்த அஜிதா என்பவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் திமுகவோட கைக்கூலின்றதை எப்போ உணர தொடங்குறீங்க? என்ன பாருங்க, கடந்த ஆண்டு தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காக ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்றாரு. அந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாகவே உடன் இருந்து ஒருங்கிணைத்த மிக முக்கியமான பொறுப்பாளர் யாருங்க? அதோ விஜய்க்கு பக்கத்திலே பாருங்க, அவர் பொருள்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது எடுத்து கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அவர்தான் பாருங்க பில்லா ஜெகன் என்பவர். கடந்த ஆண்டில் நடத்தப்பட்ட இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மிக முக்கியமான பொறுப்பாளராக இருக்கிற அந்த பில்லா ஜெகன் என்பவர் தான் 2019ஆம் ஆண்டு அவருடைய சகோதரனை சுட்டு கொலை செய்யப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போனாரு. அதைத் தொடர்ந்து திமுக கட்சிக்குள்ள இருந்து இந்த பொறுப்புல இருந்து நீக்கிறாங்க. சோ திமுக கட்சியை சேர்ந்தவர் என்கின்ற விஷயம் தெரிந்த பிறகும் கூட எதுக்காக பல ஆண்டுகளாக அவரை மக்கள் இயக்கத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தீங்க? கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சியில கூட மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்து தூத்துக்குடியிலிருந்து நம்ம மக்கள் இயக்கத்தை சேர்ந்த எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்ட்டு ஏன் அந்த பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிறீங்க? இப்போ கொலை செய்ததை அடுத்து இவங்க உட்கட்சி விவகாரம் சொல்ற மாதிரி, ஏங்க அது அவங்க குடும்ப தகராறுங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை ஏதோ பாருங்க எதிர்பாராத விதமா சம்பவம் நடந்து போச்சு, சகோதரனை சுட்டுட்டாரு, அதுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லாம திமுக கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் மறுபடியும் சேர்றாரு அப்படின்னு ஒரு உண்மை ஒரு ஓரமா வந்துட்டு போட்டார். இருந்தாலும் பாருங்க நீக்கிட்டாங்க இல்லைங்களா? அதற்கு பிறகு விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து அவர் நீக்கிருக்க வேண்டியதுதானே. ஆனா அப்படி செய்யணும் இல்லைங்க. தொடர்ந்து அவர் என்ன பொறுப்புல மக்கள் இயக்கத்துல இருந்தாரோ அதே பொறுப்பில் பல ஆண்டுகளாக விஜய் உடனே பயணித்த அந்த சமயத்தை தெரியலீங்களா? அவர் திமுக கட்சிக்குள்ள இருந்தவர்
தூத்துக்குடியில விஜயோட ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் கட் அவுட் வச்சு பேனர் கட்டி தோரணம் கட்டி மாலை போட்டு எல்லாத்தையும் கட்டி தொங்க விடுற சமயத்துல தெரியலீங்களா அவர் திமுக கட்சியை சேர்ந்தவர்ன்ட்டு. டிவிக்கு கட்சியோட தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் அவர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கும்போது தெரியலீங்களா அவர் திமுக கட்சியை சேர்ந்தவராக இருந்தவர்ன்ட்டு. விஜயோட மக்கள் இயக்கத்தில் அவர் பல ஆண்டுகளாக ஒரு பொறுப்புல இருக்கும் போதும் தெரியும் அவர் திமுக கட்சியை சேர்ந்தவர். திமுகவோட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் என்பதும் தெரியும். அப்படி இருந்தும் அவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தாரு. கட்சி ஆரம்பித்த கையோடு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக உயர்த்துவதற்கு காசும் வாங்கினீங்க. ஆனால் அப்பெல்லாம் திமுக கட்சியை சேர்ந்தவர்னு தெரியாம இப்ப திடீரென்று திமுக கைக்கூலின்னு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்னங்க? ஏன்னா பாருங்க, இவங்க கை நீட்டு காசு வாங்கி தான் எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு உண்மை வெடிச்சு வெளியே வந்துடுச்சு. உறுப்பினர் கார்டு உறுப்பினர் கார்டு இந்த மாதிரி ஒரு போட்டோ காட்ட சொல்லுங்க பாப்போம். தமிழ வெற்றி மேல வரதுக்கு முன்னாடி தளபதி தெரிய வச்சது ஆமா மானம் போச்சே. தூய சக்தின்னு இப்பதானே வேமா சூசோ இல்லாம சொன்னாரு விஜய். தூய சக்தி எல்லாமே இந்த மாதிரி கீஞ்சி தூங்கி போச்சு. என்ன பண்ணலாம்? போடு திமுக மேல பழி. அவங்க எல்லாரும் பாருங்க திமுக கைக்கூலி. சரி, திமுக கட்சியை சேர்ந்த கைக்கூலிகள் கிட்ட எப்படிங்க பல ஆண்டு கால மக்கள் இயக்கத்தோட ஆதாரங்கள்லாம் கிடைச்சிது? திமுக கட்சியை சேர்ந்தவங்க எதுக்காகப்பா பல ஆண்டுகளாக உங்களுக்காக தோரணம் கட்டணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்கிற பட்சத்துல ஐயோ அதை பத்தி நம்ம எதுவும் யோசிக்கலையே, கேட்டா என்ன பதில் சொல்றதுன்ட்டு நீங்க யோசிச்சு வைங்க. நாங்க அதுக்குள்ள வந்து இறங்குறோம்னு சொல்லி பாருங்க. இந்த தெலுங்கு டப்பிங் திரைப்படத்துல வந்து கோஷ்டியா இறங்குவாங்க இல்லைங்களா பொலிட்டிஷியன்ஸ்லாம். ஏமிட்ரா ஏண்டா செப்தானு மீரு பாரு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி இறங்கி வருவாங்க இல்லைங்களா கார்ல. அந்த மாதிரி பாருங்க குரூப்பா வராங்க கார் எடுத்துன்னு. ஏன் இவ்வளவு படையெடுத்துன்னு வராங்க? ஏன்னா பாருங்க, தமிழ்நாடு முழுக்க டிவிக்கு கட்சியோட மாவட்ட பொறுப்பாளர் பணி நியமன பொறுப்போட பட்டியலை வெளியிடும் போது இந்த அஜித்தா என்பவரின் பெயர் இல்லைங்களாம். நான் தான் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டேன் நான். அப்படி சொன்ன பிறகு எனக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னா இத்தனை ஆண்டு காலம் நானும் என்னுடைய சகோதரர் பில்லா ஜெகனும் உழைத்த உழைப்பு என்ன வருது அப்படின்ற ஒரு கோபத்தின் காரணமாகத்தான் பாருங்க குரூப்பா நியாயத்தை கேட்கறதுக்காக வந்தோன்னு சொல்லி வர ஆரம்பிச்சாங்க. இந்த குரூப் படையெடுத்து வருவதை ஆண்டுக்கு தெரியப்படுத்துறாங்களாம். என்னப்பா இது இடகுடமா இடம் போதுங்க, எதுக்கும் நம்ம முன்வாசல் வழியா போன பிரச்சனை வரும், பின்வாசல் வழியா போயிடலான்னு சொல்லி பின்வாசல் வழியா உள்ள வந்திருக்காங்களாம் பனையூர் ஆபீஸ்க்கு. அதற்கு பிறகுதான் ஆனந்த காருக்கு பதிலாக, ஏன்னா அவர் கார் தான் வரல இல்லைங்களா, பின்வாசல் வழியா போயிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக விஜய் கார் வந்துட்டு இருக்கு. அந்த காரை வழிமறித்து என்ன நியாயம்னு கேட்கலான்னு தான் பாருங்க நிறுத்துறாங்க. ஆனா அவர் இறங்கவே இல்லை. இறங்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக நிறுத்தத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஆனந்தா நிறுத்திருப்பாரு போகுது. ஆனா பாருங்க விஜய் அதுக்கு மேல எப்பா வேணாம்ப்பா வழியில் இங்க நிறுத்தாதீங்கப்பா, ஏதாவது பிரச்சனை பண்ற போறாங்க. நீங்க வண்டியை மேல ஏத்தினாலும் பரவாயில்ல, விட்டு ஏத்திட்டு போயினே இருக்கும். பார்ப்பதற்கே கண்கொள்ளாத காட்சி. எதுங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல முதன்மை சக்தியாக தூய சக்தியாக விளங்கும் நம்ம விஜய் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை இருக்குதே, அடாடாடாடாடாடாடாடா சொல்லி மாலாதுங்க. ஒரு புக்கே போடலாம். பெண்களுக்கு மரியாதை எந்த அளவுல கொடுக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த காட்சிக்கு பிறகு ஒரு புத்தகமே போடலாம். இப்பேற்பட்ட பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பெண்களுக்காகவே பாருங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு தூய சக்தி தூயமான எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டிடுங்க. விஜயோட காரை வழிமறிக்கும் போது கௌரவமா பாருங்க, ஒரு கட்சி தலைவன் என்கின்ற இடத்துல இருக்கும்போது நான் தலைவன்பா என்ன பேச போறாங்க, பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா முறையிட போறாங்க, என்னன்னு கேட்டு நான் சரி பண்ணிடலாம்னு சொல்லி இறங்கியிருக்கலாம். ஒரு தலைவன் என்கின்ற போஸ்டிங்காவது மரியாதை கொடுத்து இறங்கியிருக்கலாம், என்னன்னு கேட்டிருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த தலைவன் என்கின்ற பதவிக்குரிய மரியாதையே போச்சு. போட்டோம், தப்பு கிடையாது. அவர் பாருங்க கார் நிறுத்தாம போயிட்டாரு. அதற்கு பிறகுதான் இவர்களுடைய ஒட்டுமொத்தமான ரகசியங்கள் எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்களுக்கு அவங்களே முகத்திரை கீச்சிக்கிறாங்க. விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க யாருக்கு போஸ்டிங் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. எப்படி டான்ஸ் ஆடுறாரு பாருங்க வேமா சூசோ இல்லாம. இவங்களுக்கு எல்லாம் போஸ்டிங் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் வருஷ கணக்கில் உண்மையாக உழைத்த எங்களை போன்றவர்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் பாருங்க அந்த ஆதாரத்தெல்லாம் எட்டு கொட்டுறாங்க. எத்தனை வருஷம் பாருங்க விஜய்க்காக ஒர்க் பண்ணிருக்கோம்னு சொல்லி. ஆனந்த் வந்தாகணும், கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து ஆகணும்னு சொல்லி உட்காந்துட்டாங்க, தர்ணா பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. மக்கள் பிரச்சனைக்காக பாருங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க யாராவது போராட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஆனா பாருங்க இவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே எதிர்த்து இவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே போராட்டம் பண்றாங்க. இருந்துட்டு போட்டோம், புதுசுக்கண்ணா புதுசுன்னு சொல்ற மாதிரி அது ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். ஆனந்த் வந்தாரா? என்னப்பா இது வாசலே நிக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துருமா? சரி கட்சியோட பொதுச் செயலாளர் நான் தானே, என்னன்னு பார்த்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசி தீர்த்து வைக்கிறேன்ட்டு வந்தாரா? வருவாரா? வரும்போதே பிரச்சனை நடக்க போதுன்னு தெரிஞ்சிருந்தா பாருங்க முன்வாசல் வழியாக வராம பின்வாசல் வழியா தப்பிச்சு ஆபீஸ்க்குள்ள போடாது. அப்போ அதே மாதிரி தானே பின்வாசல் வழியாக ஓடுவாரு. ஓடுறாரு.
பின்வாசல் வழியா ஓடுறாரு. ஆனா அவருக்கு முன்பாக விஜய் வரும்போது வழிமறிச்சாங்களே, போகும்போது கண்டிப்பாக அந்த கூட்டம் இதை விட அதிகமான வெறியில் இருப்பாங்களே, என்ன பண்ணலாம்? அதுக்காக தான் பாருங்க வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, கூட்டத்தை என் முன்னாடி சேர விடாதீங்க, எனக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டார் பொழுதுக்கு உள்ளவே. அதனால தான் பாருங்க விஜய் வெளியில் வருவதற்குள்ளாகவே நைஸா சிடிஆர் நிர்மல்குமாரோ ராஜ்மோகனோ அஜிதா மற்றும் அஜிதா உடன் இருந்தவர்களே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க ஓரம் கட்டின்னு போறாங்க. ஓரமா தள்ளிட்டு வாங்க 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 பேசலாம் வாங்கன்னு ஓரம் கட்டிட்டு போயிட்டு அப்படி பேசினுக்கிற கேப்ல பாருங்க விஜய் எஸ்கேப் வர்றாரு. ஏற்கனவே கரூர்ல இவரை பார்ப்பதற்காக கூடிய இந்த கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை விட்டு ஏத்தி நெரிசலை ஏற்படுத்தி கொத்தா உயிர்கள் பறிப்பு இருக்கு. இன்னும் பதில் சொல்லிட்டு போங்கன்னா நிப்போமா, நிக்காம திரும்பி கூட பார்க்காம ஓடினாரு. என்னப்பா இதெல்லாம் ஒரு கட்சியா? ஒரு தலைவனுக்குரிய தலைமை பண்பை இவருக்கு இல்லையே, இதெல்லாம் ஒரு கட்சியாப்பா அப்படின்னு நீதிமன்றம் கேட்ட பிறகும் கூட பாருங்க அந்த சமயத்தில் அழுதாரு. ஆனா இன்னும் பாடம் கத்துக்கலையே. அதை விட ரொம்ப மோசமா சொந்த கட்சியோட ஒரே ஒரு நிர்வாகியோட கோரிக்கையை கூட பாருங்க என்னவென்று இறங்கி வந்து கேட்பதற்கு தைரியம் கூட இல்லாம கட்சிக்குள்ள இருக்கிற ஆளை அனுப்பி நான் போற வரைக்கும் அவங்கள ஒரு ஓரமா எங்கேயாவது ஒதுக்குப்புறமா நின்று பேசினே இருங்க, அந்த கேப்ல நான் எஸ்கேப் ஆகிறேன்ட்டு மறுபடியும் பாருங்க எஸ்கேப் பார்ட் 2.0 வேலையை காட்டியிருக்காரு. கரூர்ல எப்படி ஓடினாரோ அதே மாதிரி இல்ல, அதை விட ரொம்ப ஃபாஸ்டா ஓடிருக்காரு பாருங்க. சொந்த கட்சியோட ஒரே ஒரு நிர்வாகியோட பிரச்சனை என்னன்னே கீழே இறங்கி வந்து கேட்பதற்கு தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு துப்பும் தைரியமும் இல்லாத இவரு எப்படிங்க சிஎம் ஆகி அந்த சீட்ல உட்காந்து 234 தொகுதியில் நடக்கிற பிரச்சனைக்காக வந்து குரல் கொடுப்பாரு, முன்னாடி வந்து நிற்பாரு, களத்துல வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. விஜய் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் என்பவர் அவரு பாருங்க போஸ்டிங் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த போஸ்டிங்கு இந்த அளவு பணம், இந்த அளவு போஸ்டிங்கு இந்த அளவு பணம்ட்டு போஸ்டிங்கு தகுந்த மாதிரி வெயிட்டா காசெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஊரை ஏமாத்தினுக்கிற இவங்க கட்சி பிரச்சனைக்குள்ள திமுக எங்கிருந்து வருது? இதுக்கு பேர் தான் பாருங்க மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லா பழியும் தூக்கி புதுச்சேரியில் நடக்கிற பிரச்சனையை கூட தூக்கி திமுகவை நம்பாதீங்க, நம்ப வச்சு கழுத்தறக்க தான் அவங்க வேலையன்ட்டு அங்க போய் ஊரை ஏமாத்துற மாதிரியே எந்த பழியை தூக்கி இவங்க கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அந்த பழியை தூக்கி திமுக மேல போட்டா அதை நம்புறதுக்கு வேமா சூசோ இல்லாம வெறி பிடிச்சி தெரிஞ்சுக்கிற இந்த ஜாம்பிஸ் கூட்டம் ரெடியா இருக்காங்க. அந்த மாப் மென்டாலிட்டியை இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதற்கு முன்பாக ஒரு சில நாடுகள்ல கலவரங்கள்லாம் வெடிக்கும் போது அந்த நாட்டோட அதிபரோ பிரதமரோ வேற வழியே இல்லாம வேற வாசல் வழியா வேற பக்கம் வழியா தப்பிச்சு போறத நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பாருங்க சொந்த கட்சியோட நிர்வாகியை பார்த்து பயந்து போயிட்டு ஒரு பக்கம் தலைவர் பாருங்க அந்த மாதிரி ஓடுறாருன்னு பார்த்தா ஆனந்த் பொதுச் செயலாளர் பின்வாசல் வழியாவே வராது, பின்வாசல் வழியாவே எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. கரூர்ல தான் தீவிரவாதி அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க, டிவிக்கு கட்சி துண்டை எங்க பார்த்தாலும் அடிச்சு போலீஸ் விரட்டினாங்க, அதனால நாங்க எட்டி கூட பார்க்கலன்னு சொன்னா இப்போ உங்க கட்சியோட தலைவர் காரை விட்டு இறங்கி அந்த அம்மா கிட்ட பேசுறதுல யார் தட்டு வச்சிருந்தாங்க? செந்தில் பாலாஜி தட்டு வச்சிருந்தாரா? தமிழ்நாட்டோட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை இறங்கி வராதிங்கப்பா, இறங்கி வந்தா பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புதுன்ட்டு அவங்க தான் சொன்னாங்களா? மேடையில தான் பிளாஸ்ட் மேடையில வேணா தைரியவாதி மாதிரி உருட்டலாம், ஆனா நிஜத்தில் நான் ஒரு பயந்தவாதின்றது நிரூபிச்சிருக்காரு. ஏங்க சும்மா இருங்க, எங்க தலைவர் இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. என்னங்க தாதா மாதிரி வந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்க நாங்க கொடுக்கணும்? இல்லாதப்பட்டவர்களுக்கு அந்த பதவியை கொடுப்போம். எதுங்க தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவியை இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களோ, அதனாலதான் பாருங்க நீதி நேர்மை நியாயத்தோட ஓடுறாரோ விஜய் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிங்களா? அங்க பாருங்க எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்படுறார். சரி, யார் இந்த எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் என்பவர்? ஒருவேளை விஜய்க்காக பல ஆண்டுகளாக போஸ்டர் ஒட்டி பொழப்ப நடத்தின ஏழையா இருப்பாரோ? அப்படி ஒரு வேலை இருந்திருந்தா கூட பாருங்க தாதா மாதிரி இருக்கிற பணக்காரர்களுக்கு போஸ்டிங் கொடுக்காம எங்க தலைவர் ஏழைக்கு தான் போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காரு தூத்துக்குடியில அப்படின்னு சொல்லி கூட சமாளிச்சிருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம். ஆனா பாருங்க அவர் ஒரு தொழிலதிபர். இந்த சாமுவேல் ராஜ் என்பவர் தூத்துக்குடியில மிகப்பெரிய தொழிலதிபர். அவருக்கு தான் பாருங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பு தூக்கி கொடுத்துருக்காங்க. சரி, சாமுவேல் ராஜ் என்பவருக்கு கொடுப்பதற்கு பதிலாக அஜிதாவே கொடுத்துருக்கலாம், இந்த போஸ்டிங்க கொடுத்துருக்கலாங்க. லட்சக்கணக்கில் ஆனந்த் என்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த மாதிரி என் அண்ணங்கிட்ட காசை வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டாருங்க அப்படின்னு ஏதோ உண்மையை வந்து சொல்லியிருந்தா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா பாருங்க மீடியா ஓடி நிற்குது, கேமரா முன்னாடி பின்னாடி வந்து நிற்குது. அப்படி இருக்கும்போது சடனா என் காரை வழிமறிச்சு நியாயம் கேட்டா எப்படிங்க? எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு மீடியாவுக்கு முன்னாடி. ஏற்கனவே பார்த்து படிக்கிற எல்கேஜி குழந்தைய விட மோசமா இருக்காருப்பா விஜய் அப்படின்ற ஒரு உண்மையை மீடியா மூலமா போட்டு கீழ்ச்சினுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீடியா கேமரா இருக்குன்னு தெரிந்த பிறகும் கூட என் வண்டியை வழிமறிச்சு எனக்கு அவமானத்தை ஏற்படுத்திய இந்த அஜிதாவுக்கு போஸ்டிங் கிடையாது. நான் வெளியே போனதுக்கு அப்புறம் சாமுவேல் ராஜ் பேர் அறிவிச்சிருங்கன்ட்டு வேமா சூசோ இல்லாம அறிவிச்சிருக்காங்க. இவங்க கட்சிக்குள்ள போஸ்டிங் போடுறதுக்காக கொடுக்கல் வாங்கல் லட்சங்களில் காசை வாங்கின்னு கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் போட்டு கொடுத்துருங்கிற உட்கட்சி பண விவகாரத்துல திமுக கட்சி பேரை இழுத்துவது மட்டுமல்லாமல் திமுக கைக்கூலி
ஆனா பாருங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனை நடந்ததற்கு பிறகும் கூட என்னைக்குமே எங்களுடைய பயணம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியாருக்கு மட்டுமே எங்களோட பயணம் வந்து தொடரும். எங்களோட உயிருள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் எங்கள் தளபதிக்காகவும் எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் பயணிப்போம். பாத்துக்கோங்க, வாழ்நாள் வரை இறுதி மூச்சு இருக்கும் வரை நான் விஜயுடன் தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல அந்த அம்மா எப்படி திமுகவோட கைகூலியாக இருப்பாங்க? சரி, இதற்கு பிறகு டிவிகே கட்சிக்குள்ள அஜிதாவோட நிலைமை என்ன? அது அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் தாங்க தெரியும். உண்மையிலேயே பாருங்க, அது அவங்க கட்சி பிரச்சனை கூட ஓரங்கட்டு போயிடலாம், அது ஒரு ஓரமாகட்டும். ஆனால் இதற்கும் காரணம் திமுகன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க இல்லைங்களா, அங்கதான் இவங்க யாரு, இதற்கும் திமுக தான் காரணம் என்று பழிய அந்த கட்சி மீது தூக்கி எடுத்து போட வேண்டிய அவசியம் என்ன? அதை வந்து அஜிதா என்னும் திமுகவுடைய கைகூலி அஜிதா அக்னலக்கா. ஏங்க உள்ளூர் பிரச்சனை தூக்கி திமுக மேல பழி போடும் போதே நீங்க இப்படி சொல்றீங்களே. ஏங்க மலேசியாவுக்கு பிரச்சனை திமுக தான் காரணம்ன்றான். திமுக காரணமா மலேசியா? ஆமா ஆமா, மலேசியாவில் வருகின்ற 27ஆம் தேதி அன்று தளபதி திருவிழா என்கின்ற தலைப்பில் மலேசியா தலைநகரில் ஜனநாயகன் திரைப்படத்தோடு ஆடியோ லான்ச் நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதற்கு இருந்த நாளெல்லாம் விட்டுட்டு நெருக்கத்துல மலேசியா கவர்மெண்ட் திடீரென்று ஏகப்பட்ட எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஏன் விதிக்கிறாங்க? அது குறித்து செங்கோட்டையன் பேர் கேட்டலாம் வந்துருக்குது. செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிக்காரு பாருங்க. கட்டுப்பாடு என்பது அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுகிறவில்லை. ஆகவே அதையெல்லாம் தாண்டி மக்கள் மனதிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். மக்களால் 2026 அவர் ஆட்சி பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியும். என்னங்க இது சிஎம் சீட்டு ஏதோ பொட்டிகளில் விற்கிற சாக்லேட் கணக்கா பேசியிருக்காங்களே. எதை குறித்து கேட்டாலும் விஜய்க்கு சாக்லேட் கிடைப்பது உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுன்ற ஒரு ரேஞ்சிலேயே பேசியிருக்காங்களே. சரியே, இந்த மலேசியாவில் இவ்வளவு கடுப்பாகி இவங்க காண்டாகிற அளவுக்கு என்ன கட்டுப்பாடை விதிச்சாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, சினிமா ஃபங்க்ஷன் நடத்த வந்தீங்கன்னா சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடத்தணும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னு சொல்லும்போது பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் அந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும். திரைத்துறையை சார்ந்தவங்க இந்த திரைப்படம் சம்பந்தமாக யார் யார் வராங்களோ அவர்கள இருந்து இந்த படத்தோட ஹீரோ விஜய் வரைக்கும் பேசும்போது சினிமா கதையை பத்தி மட்டும்தான் பேசணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் சினிமாவை தாண்டி அரசியலை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. இது மறைமுகமாக போடுகின்ற விதிமுறை கிடையாது, நேரடியாக மலேசியன் அரசும் மலேசியா போலீஸும் விதிக்கிற கட்டுப்பாடு. விஜய் இந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட அரசியல் பேசக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அது மலேசியாவிலிருந்து வரவங்களோ அல்லது அங்கிருந்து நீங்க கூட்டிட்டு வரீங்களோ, இந்தியாவிலேருந்து உங்க ரசிகர்களை வண்டி வச்சு கூட்டிட்டு வரீங்களோ, ஃப்ளைட் வச்சு கூட்டிட்டு வரீங்களோ, எப்படி வந்தாலும் இங்க வருகிற அனைவர் கழுத்திலும் உங்க கட்சியோட துண்டு இருக்கக்கூடாது. விஜயோட முகம் பொறித்த டிஷர்ட்டை போட்டுன்னு உள்ள வரக்கூடாது. உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க ஒருவரும் அரசியல் பேசக்கூடாது. RMP என்று சொல்லப்படுகின்ற ராயல் மலேசியன் போலீஸ் விதிக்கும் அனைத்து கட்டுப்பாடுகளையும் மதித்து கட்டுப்பாடுகளை மீறாமல் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். மொத்தமா சொல்லணும்னு சொன்னா, சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கானது. அந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்காக நடத்தப்படுகின்ற இந்த விழாவில் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி மட்டும் பேசணுமே தவிர அரசியலை குறித்து எவர் ஒருவரும் இந்த இடத்தில் நின்று கொண்டு பேசவே கூடாதுன்ற எக்கச்சக்கமான ஏகப்பட்ட கெடுபிடிகளை பாருங்க. ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ கேசட் வெளியீட்டு விழாவுக்கு மலேசியன் கவர்மெண்ட் விதிச்சிருக்காங்க. நாளை மறுநாள் நடக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீரென்று 72 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை விதிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு எரிச்சல்ல ஏற்கனவே வந்துனுக்காரு விஜய் ஆபீஸ்க்குள்ள. அவருக்கு ஆபீஸ்க்கு வருதுன்னு சொன்னாலே அலர்ஜி. அப்படி வந்துருக்கும் போது டக்குன்னு கூட்டமா பாஞ்சிங்கன்னா பதட்டம் ஏற்படதானே செய்யும். ஏன்னா மலேசியாவில் நின்று கொண்டு, என்னப்பா மலேசியா பைப்ல தண்ணி வரலையா, மழை வந்தா தண்ணி நிக்குதா, திமுக தான் காரணம்னு பேச இருந்தார் இல்லைங்களா. மலேசியாவில் எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் எல்லாம் வீணா போச்சு. அங்க போய் பாருங்க, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம்னு மலேசியாவில் நின்று கொண்டு திட்டலான்னு போட்டு வச்ச பிளான் எல்லாம் தூளானதை தொடர்ந்து நான் ஏன் நிக்கணும்? ஏங்க பெண் நிக்கிறாங்க, நிக்கட்டும்ன்ற நானு. வண்டியை விட்டு ஏத்துங்க, கால் உடஞ்சா கூட பரவாயில்லன்ற நான் கேட்டாக்கா திமுக கைகூலின்றாங்க. சரி, திமுக கைகூலியோட வந்து போட்டாங்க. நிக்கிறது பெண் தானே, இறங்கி வந்து என்னன்னு கேட்டுக்கலாம் இல்லைங்களா. என்ன பண்ற போறாங்க? பேசதானே போறாங்க. இப்போ விஜய் ஆட்சி அமைக்கிறான்னு வச்சுப்போம். அப்படி அமைக்கிற அந்த ஆட்சியில திமுக கட்சியை சேர்ந்தவங்களுக்கோ அதிமுக கட்சியை சேர்ந்தவங்களுக்கோ இல்ல பிற கட்சியை சேர்ந்தவர்களுக்கோ யாருக்காக ஆட்சி நடத்த மாட்டாரா? இவருக்கு யார் ஓட்டு போட்டாங்களோ அந்த கூட்டத்துக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பாரா, ஆட்சி செய்வாரா? என்னையா இது வேமா சூசோ இல்லாம பேசுறது? எதுக்கு எடுத்தாலும் திமுக கைகூலிட்டு
திமுக கைகூலியா கூட இருந்தா என்னங்க, முன்னாடி நிக்கிறது பெண் தானே, அதை கூட பார்க்காம டக்குன்னு வண்டியை விட்டு ஏத்தனா எப்படிங்கன்ட்டு கேட்க தானே செய்வாங்க. கேட்கட்டுங்க, கேட்டா திமுக கைகூலி நாங்க ஈஸியா பழிய போட்டு எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருப்போம். ஏங்க 41 உயிரை எங்க கூட்டத்தில் நாங்களே வண்டி ஏற்றி கொண்டுட்டு அந்த பழிய திமுக மீது போட்டு வேமா சூசோ இல்லாம கம்பீரமா சுத்தினுக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் திமுக இதுக்கு பழிய தூக்கி போட்டப்படுமா? அதுக்கு எப்படின்னா மலேசியா, ஆமா திமுக தான் காரணம், அவர் சிஎம் ஆவது உறுதி. 2026 அவர் ஆட்சி பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஆனா பாருங்க, இவற்றையெல்லாம் கூட தாண்டி மிக முக்கியமாக 2 விஷயம், இதுவரைக்கும் பரப்புன அவதூறும் பேசின பொய்யும் போதாதுன்ட்டு இப்ப கையில் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, மிகப்பெரிய அவதூறும் பொய்யை கட்டமைக்கிறதுக்கு. அந்த ஒரு பொய் அடுத்தவங்களை பார்த்து கேட்டார் இல்லைங்களா, அவங்க பாசிசனா நீங்க என்ன பாயசமான்ட்டு. உண்மையிலேயே அகுமார்க்கு ஒரிஜினல் அசல் ISI முத்திரை பொறிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற பாசிச கட்சி எது தெரியுங்களா? இந்த 2த்தையும் சேர்த்தான் பாருங்க நாளைய தினம் பார்க்க போறோம். சும்மா இல்லைங்க, ஆதாரபூர்வமாக. ஸோ இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்களை ஒட்டுமொத்தமாக கூட்டி வச்சு உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. நாளை வெளியிடும் காணொலி சந்திப்போம். நன்றி.